السلام عليكم ورحمة الله وبركاته. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை அரசாளுகின்ற ஆட்சியாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதராக வந்துவித்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரினுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், சத்திய தோழர்களான சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் அமர்ந்திருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து இதற்குரிய கூலியை ஈருலகிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக என்று முதற்கண் பிரார்த்தித்து, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக விளைவிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் உங்களின் அருகில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி, ஒவ்வொரு உரையின் போதும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சிந்தையில் பதிவு செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இனதன்மை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த உலகத்தில் விசித்திரமான படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறார். அவனுடைய படைப்புகளை குறித்து நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்தார்களை ஒளியால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான் என்றும், ஜின்னினத்தவர்களை நெருப்பால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான் என்றும், இந்த மனித இனத்தை தட்டினால் ஓசை உண்டாகக்கூடிய களிமண்ணால் படைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய படைப்பை குறித்து விவரித்து சொன்னார்கள். இந்த படைப்புகளை தாண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய அவனுடைய பிரபஞ்சம், அவனுடைய இந்த உலகத்தையும் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குதிரத்தை, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான படைப்புகளாக இருக்கிறது. ஆனால் மலக்குகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறார். இவர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? இவர்களை ஒரு எண்ணிக்கையில் அடக்க முடியுமா என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் வந்து செல்வார்கள். ஒரு முறை வருகின்ற மலக்குமார்கள் மறுமுறை அந்த பைத்துல் மஅமூர் என்கிற ஆலயத்திற்குள்ளால் வரமாட்டார்களாம். இப்படியே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் வந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மலக்குகளுடைய படைப்புகளை ஒரு எண்ணிக்கைக்குள்ளால் கொண்டு வந்துவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளை படைத்திருக்கிறார். இந்த மலக்குகளுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமாக பல பணிகளை அல்லாஹ் பிரித்தறிவித்து கொடுத்திருக்கிறார். அந்த மலக்குகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை ஒப்படைக்கிறானோ அதை செய்யக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பார்கள். அதை தவிர்த்து வேறு எதையும் அவர்கள் செய்வதற்கு முற்பட மாட்டார்கள். உதாரணமாக, சூர் ஊதுகின்ற ஒரு மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
உலகம் அழிவு நாள் ஏற்படும் போது சூர் ஊத வேண்டும். அந்த உலகம் மீண்டும் மரணித்த மனிதர்களெல்லாம் எழுப்பப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டுமானால் இன்னொரு சூர் ஊதப்பட வேண்டும் என்கிற ஒரு 2 கட்டளைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு மலக்கை பொறுப்பு நியமித்து இருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்றும் அந்த மலக்கு தன்னுடைய வாயில் அந்த சூரை வைத்துக் கொண்டு நின்று கொண்டேதான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்போது வரும் என்று. இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு பணியையும் அவர் செய்ய மாட்டார். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பொறுப்புகளை கொடுத்து எந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் நியமித்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளை அவர்கள் துல்லியமாக செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அவர்களில் சில வானவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். வமன் ஹவ்லஹு, அந்த அர்ஷை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், எப்போதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். வயுமினூன பிஹி, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை ஈமான் கொண்டு வாழுகின்ற, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவினுடைய பொருளை விளங்கி அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மோமின்களுக்காகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கட்டளைகளை செய்வதற்காக மலக்குகளை படைத்திருந்தாலும் அவனுடைய படைப்பில் அவனுடைய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய மோமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் என்ன? இந்த மோமின்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஒரு மார்க்கத்தில் பயணிக்கவில்லை. சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு கனிவான ஒரு வார்த்தைக்கு மத்தியில் நீங்கள் பயணிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கண்ணியத்திற்கு மத்தியிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்து நீங்கள் உன்னதமான மோமீன்களாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பட்சத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு, உங்களுக்காக மன்னிப்பு கோருவதற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை ஏற்பாடு செய்திருப்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான், தகாது ஸமாவாத், இந்த வானம் பிளந்து விடுவதற்கு யோசிக்கிறது. பிளந்து விடக்கூடும். எதன் காரணமாக? இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின், இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் பிளந்து விடக்கூடும். என்ன காரணம்? மனிதர்கள் அந்த அளவிற்கு பாவம் செய்கிறார்கள். மனிதனுடைய பாவத்தின் காரணமாக வானம் கோபித்துக் கொண்டு பிளக்கவிருக்கிறது. வல் மலாயிகத்து, வானவர்களோ யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய புகழை சொல்லி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வானம் பிளந்து விடக்கூடாது என்று மனிதர்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக இந்த வானம் பிளக்க முற்படும் போதெல்லாம் மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களுக்காக அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹுவல் கஃபூர் ரஹீம், நீங்கள் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். உங்களுடைய பாவத்திற்குரிய மன்னிப்பை அவ்வப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நீங்கள் தௌபாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் செய்கின்ற பாவத்திற்காக வேண்டி இந்த வானம் பிளக்க முற்படும் போது பயத்தின் காரணத்தினால், அச்சத்தின் காரணத்தினால் மலக்குமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்து இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே
இஸ்திக்ஃபார் தேடுகிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் வாயிலாக இந்த சமூகத்துக்கு நினைவுபடுத்துகிறார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்புகளை வழங்கி இருக்கிறார். என்ன பொறுப்பை வழங்கி இருக்கிறான்? பிரத்யோகமாக அவனை நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற மோமீன்களுக்காக பிரத்யோகமான சில அமல்களை அவர்கள் தன்னகத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அந்த அமல்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கென்று சில மலக்குகள் இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஈமான் கொண்ட மனிதர்களுக்கும் தொழுகையை குறித்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் இன்றைக்கு சமூகம் மிக பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாமும் சேர்த்துத்தான். தொழுகை என்று வந்துவிட்டால் நம்மிடத்தில் பொடுபோக்கு தன்மை அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தொழுகையில் பொடுபோக்கு தன்மை யாரிடத்தில் காணப்படுகிறதோ அது முனாஃபிக்கினுடைய அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறார். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சந்திக்க விருப்பவர்கள் அல்லவா நாம். நம்மிடத்திலே தொழுகையில் பொடுபோக்கு ஏற்படலாமா? கலிமா ஷஹாதத்தை தௌஹீதுக்குரிய கலிமாவை சொன்னவர்கள் அல்லவா நாம். நம்மிடத்திலே அந்த தொழுகைக்குரிய பொடுபோக்கு ஏற்படலாமா? நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் என்னை படைத்த ரப்பல் ஆலமீனை சந்திக்க விருப்பவர்கள் அல்லவா நாம். நம்மிடத்திலே தொழுகைக்கான பொடுபோக்கு ஏற்படலாமா? நாளை மறுமையில் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஆசைப்படுபவர்கள் அல்லவா நாம். அப்படியானால் தொழுகையிலே பொடுபோக்கை காண்பிக்கலாமா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழுகைக்குரிய அந்த அதான் ஒலிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் தொழுகையின் மீது ஒரு ஆர்வத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் மோமீனுடைய உன்னதமான ஒரு நிலை. நீங்கள் உண்மையான மோமீன்களாக இருக்கிறீர்கள் என்பதற்குரிய அடையாளம் தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய உள்ளம் தொழுகையை நோக்கி ஏவப்பட வேண்டும். உங்களுடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, பள்ளிவாசலுக்கு போக வேண்டும். அசருடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களுடைய மனம் எப்போது உங்களை தூண்டுகிறதோ அதுதான் ஈமானுடைய உன்னதமான ஒரு நிலை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து உது செய்துவிட்டு பள்ளியில் நுழைந்து 2 ரக்காத்தை தொழுகிறார். இன்னும் தொழுகைக்காக ஒரு 10 நிமிடம் இருக்கிறது. அந்த ஃபர்லுடைய தொழுகைக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், 2 சிறப்புகள் அவருக்கு உண்டு. ஒன்று, தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு அவர் தொழுகையில் இருந்தால் என்ன நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த நன்மையை தொழுகையை காத்து கொண்டிருப்பவருக்கு அல்லாஹ் எழுதுகிறார். தொழுகையில் இருந்தால் என்ன நன்மை எழுதப்படுமோ அதே நன்மை தொழுகைக்காக காத்து கொண்டிருப்பவருக்கு எழுதப்படுமா. இரண்டாவது ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நேரத்திலே மலக்குமார்கள் அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களாம். நீங்கள் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வியலில் அந்த பிரார்த்தனையை ஒரு சில குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய மனிதர்கள் தான் அந்த பிரார்த்தனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் தொழுகைக்கு எப்போ போகிறோம்? எக்காமத்து சொல்லி இமாம் ஃபாத்தியா சூரா முடிஞ்சதுக்கு பிறகு தான் தடப்பட்ட ஓடுவோம். அந்த ஓடி வர்ற சப்தத்திலேயே நமக்கு இங்கே தெரிய கவுண்டவுன் எத்தனை பேர் வர்றாங்க பள்ளிக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் நம்முடைய தொழுகையை நாம் வைத்துக் கொள்ளுகிறோம். அப்படியானால் ஒரு சிறந்த உன்னதமான ஒரு இடத்தில் ஒரு சிறப்பாக படைக்கப்பட்ட ஒரு மலக்கினுடைய பிரார்த்தனையை நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வில். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அது மறுக்கப்படாத ஒரு பிரார்த்தனை. இன்றைக்கு நாம் நம்முடைய தேவைக்காக பிரார்த்திக்கும் போது கூட அந்த பிரார்த்தனை
வேறு சில விடயங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பயன்படுத்தப்படலாம். ஆனால் மலக்குமார்கள் எதற்காக பிரார்த்திக்கிறார்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக அந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை தான் அந்த வானவர்களுடைய பிரார்த்தனை. அப்படியானால் நம்முடைய வாழ்வியலில் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு தொலைத்து விடாமல், இந்த தருணத்தை, இந்த இடத்தை தொலைத்து விடாமல் அந்த மலக்கினுடைய பிரார்த்தனையை அடைவதற்கு தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது பள்ளிவாசலுக்கு நுழைந்து விட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய தொழுகையை தொடுவதற்கு ஒரு அடியான் ஆசைப்பட்டு அவன் பள்ளிவாசலில் காத்திருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்தும் விதமாக மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வழங்குவதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் அது. அந்த நிஅமத்தை தொலைத்து விடாமல் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜமாஅத்துகளில் அந்த நன்மையை அடைவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல். பள்ளி வாசலில் தொழுகைக்காக நீங்கள் சென்று விட்டால் முதலாவது சஃபில் நின்று தொழ வேண்டும் என்கிற ஆசையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலில் முதலாவது சஃப், அந்த சஃபுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இப்படி சொன்னார்கள், யார் ஒருவர் அந்த முதல் சஃபினுடைய நன்மையை அறிந்து கொள்வாரோ அந்த சஃபில் தான் சென்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவருக்கு என்ன செய்வாங்க, சண்டை போட்டுக் கொள்வார்கள். அதன் காரணத்தினால் தங்களுடைய பெயர்களை எழுதி போட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த சஃப்ல நிற்பதற்கு ஆசைப்படுவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த சஃப்ல் அவ்வல், முதலாவது சஃப் தான் இன்றைக்கு பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் வெறிச்சோடி போய் கிடக்கிறது. பல்லாயிரம் முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைத்தெருவில் எக்கச்சக்கமான முஸ்லிம்கள், மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான முஸ்லிம்கள், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சஃப்புகள் காலியாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக மலக்குமார்கள் யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், யார் ஒருவர் முதலாவது சஃபிலே நின்று தொழுகிறார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். முதலாவது சஃபில் நின்று தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் அதை தொலைத்து விடாதீர்கள். நாம் பார்க்கிறோம், முதலாவது சஃபில் இடம் இருந்தாலும் பெரியவர்கள் அந்த சஃபில் செல்வதற்கு ஒரு வெட்கப்பட்டு விட்டு சிறுவர்களை அப்படியே முன்னால் தள்ளி விடுவது, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் செல்லுங்கள். முதலாவது சஃபில் நாம் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஒருவேளை அந்த சஃபை சிறுவர்கள் ஆசைப்பட்டு ஆக்கிரமித்தால் அவர்களை இழுத்து பின்னாடி விட்டுட்டு நீங்க வந்து நிற்க கூடாது, அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிறுவர்களுக்கு முதல் சஃப் மீது ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அவங்க இந்த ஹதீஸை படிச்ச உடனே முதல் சஃப்ல உட்கார்ந்து தொழணும்னு ஆசைப்படுவாங்க. முதல் சஃப்பை ஏற்கனவே பிடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம மக்கள் என்ன பண்றது, நீ என்ன முதல் சஃப் நிற்க கூடாது வந்து அப்படின்னு இழுத்து பின்னாடி விட்டுட்டு போறது, அது அல்ல முறை. அவர்களை இழுக்கக்கூடாது. நீங்க அந்த இடத்தில் நிற்க வேண்டுமானால் அவர்களிடத்தில் அனுமதி கோர வேண்டும். இந்த இடத்துல நான் நிற்க ஆசைப்படுறேன், எனக்கு இடம் தரியா, நீ பின்னாடி சொல்லலாமா, அவங்க அந்த பிள்ளைகிட்ட கேட்டுத்தான் அந்த இடத்தை வாங்க வேண்டும் என்பதை தவிர உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்க பெரியவர்களா இருக்கிறீங்கிறதுக்காக வேண்டி அவனை வலுக்கட்டாயம் பிடிச்சி பின்னாடி தள்ளிக்கிட்டுலாம் நீங்க நிற்க கூடாது. இது நிறைய பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. இது அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு பள்ளிவாசலின் பக்கம் நாட்டமே கொள்ள மாட்டார்கள். பள்ளிக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு ஏற்படாது. முதலாவது சஃபிலே நின்று தொழ வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு ஏற்படாது. அவர்களுடைய இடத்தை நீங்கள் வாங்க வேண்டுமானால் அவர்களிடத்தில் அனுமதி கோர வேண்டும். அது உங்களை விட எவ்வளவு சின்ன பையனாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் பெரியவர்கள் என்பதற்காக வேண்டி அதிகாரத்தை கொண்டு அவர்கள் மீது திணித்துவிடக் கூடாது என்பதை மார்க்கம் சொல்லுகின்ற உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், முதலாவது இரண்டாவது இடம் அந்த முதலாவது சஃபிலே நின்று தொழக்கூடியவர்களுக்கு உரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுது முடித்ததற்கு பிறகு, சலாம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு மனிதர்
பள்ளியை விட்டு வேகமாக எழுந்து ஓடாம அவர் தொழுது முடித்த இடத்தில் அமர்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் தொழுகை முடித்து அவர் தொழுது முடித்த இடத்தில் அமர்வாரோ, எதுவரையிலும் அவருக்கு இடையே அந்த உதுவு முடியாத வரையிலும் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்காக வேண்டி அந்த மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹும்ம கஃபிர்லஹ், யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, இவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இரண்டு வகையான பிரார்த்தனை, அல்லாஹும்ம கஃபிர்லஹ், அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. இரண்டு வகையான பிரார்த்தனை. யா அல்லாஹ் இந்த அடியார் உன்னை வணங்கிவிட்டு அமர்ந்திருக்கிறாரே, இவருடைய பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ் இந்த அடியார் உன்னை வணங்கிவிட்டு அமர்ந்திருக்கிறாரே, இவருக்கு உன்னுடைய அருளை எல்லாம் கொடு யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த மலக்குகள் தொழுது முடித்து விட்டு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்களாம். அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, தொழுகைக்காக நீங்கள் அவசரமாக வரக்கூடாது என்று சொல்வார்கள். உங்களுக்கு பசிக்கிறதா, சாப்பாடு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் சாப்பிட்டு முடித்து விட்டு நீங்கள் தொழுகைக்கு வந்தால் போதும். தொழுது விட்டு அவசரமாக ஓடி போய் சாப்பிட வேண்டியதில்லை. உங்களுக்கு மலஜலம் வருகிறது என்று சொன்னால், ஐயோ தொழுகை போயிடுவேங்கிறதுக்காக வேண்டி அவசரமா வந்து தொழுதுவிட்டு நீங்கள் ஓடக்கூடாது. உங்களுடைய மலஜலத்தை எல்லாம் நீங்கள் கழித்து விட்டு அமைதியான முறையில் தான் என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்காக நீங்கள் வர வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அடுப்புல சாப்பாடை வச்சுக்கிட்டு தான் அவசரமா தொழ வருவாங்க. அந்த தொழுது முடிச்ச உடனே ஓடிப்போ அந்த குக்கரை ஆஃப் பண்ண போகணுமேங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பணிகளை எல்லாம் முடித்துக் கொள்ளுங்கள், தொழுகைக்கு என்று நேரம் ஒதுக்குங்கள், அதை நிதானமாக கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? தொழுது முடித்து விட்டு அவசரமாக அடுப்புல வைத்த பால் ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு தாய் எழுந்து ஓடக்கூடாது. தொழுது முடிச்சதுக்கு பிறகு போட்ட மோட்டர் ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி எழுந்து ஓடக்கூடாது. தொழுது முடிச்ச உடனே ஐயோ கடையை போட்டு வந்துங்கிறதுக்காக ஒரு ஆம்பளை எழுந்து ஓடக்கூடாது. தொழுது முடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போங்களேன். நீங்க பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, தொழுத இடத்துல உட்காருங்களேன். உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நியமித்து இருக்கக்கூடிய ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் அக்பர். இதை உண்மையில் விளங்கிக் கொள்ளுகிற எந்த ஒரு மோமீனும் இந்த நிலைகளை தவறவிட மாட்டார். தொழுகைக்காக காத்திருப்பதாக இருந்தாலும் சரி, தொழுகையில் முதல் சஃப்பை அடைவதாக இருந்தாலும் சரி, தொழுது முடித்ததற்கு பிறகு 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களுக்கு நேரம் இல்லையா, வேலைகள் இல்லையா, ஒரு 10 நிமிடம் அந்த இடத்திலே உட்காருங்களேன். தஸ்பீஹ் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காருங்க. மலக்குகள் தனக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி. ஆக ஒரு தொழுகையினுடைய இந்த நிலைகளில் ஒரு தொழுகை அல்லாஹ் மோமின்களுக்கு கடமையாக்கி, அந்த தொழுகையில் இந்தந்த நிலைகளில் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். தொழுகையை பொறுத்தவரையிலும் நமக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 5 நேரத்தினுடைய தொழுகை தானே அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. பல பேருக்கு அந்த தொழுகை பாரமாக இருக்கிறது. பல பேருக்கு தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, வருஷத்துல 2 நாள் பெருநாளுடைய தொழுகை மட்டும் போதும். இன்னும் பல பேருக்கு ஜும்மாவுடைய நாள் கிடைக்கக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் போதும், மற்ற ஏனைய தொழுகைகளுக்கும் அவர்களுக்கு தேவையே இல்லை என்கிற அடிப்படையில் தொழுகையை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மோமின்களுக்கு நாம் குறித்த நேரத்தில் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறோம். ஏன்? அந்த தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு பல நியாமத்துகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்குண்டான அத்துணை விடயங்களிலும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால் தொழுகை என்கிற இந்த இபாதத்தை ஒரு சமூகம் தன்னுடைய கரத்திலே எடுக்கப்பட வேண்டும். அதை ஆசையோடு எடுக்கப்பட வேண்டும், ஆர்வத்தோடு எடுக்கப்பட வேண்டும். நேரமானால் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கடமையை, அல்லாஹ்விற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நேரத்தை ஒதுக்கிவிட வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, புஹருடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, அஸராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு என்று கொடுக்கப்பட வேண்டிய நேரங்கள், இந்த நேரங்களை இறைவனுக்காக ஒதுக்கிவிட வேண்டும் என்பதை ஒரு முஸ்லீம் அதற்காக தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அடுத்த ஒரு நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ வ மலாயிகத்தஹு, மலக்குமார்கள், வ அஹ்ல ஸமாவாத்தி வல் அர்த், வானத்திலே இருக்கக்கூடியவர்கள், பூமியில் இருக்கக்கூடியவர்கள், ஹத்தா நம்ல ஃபில் ஹுஜ்ரி, பொந்திலே இருக்கக்கூடிய எறும்புகள், வ ஹத்தல் ஹுத், கடலிலே வாழக்கூடிய மீன்கள், லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர்,
மக்களுக்கு நன்மையை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்காக வேண்டி அந்த மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நம் எல்லோர் மீதும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? எல்லோருக்கும் ஒரு கடமை உண்டு. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஒரு தீமையை பார்த்தால் அதை சொல்லி தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு சிலரை பார்த்தால் அவர்களுக்கு நன்மையான விஷயங்களை ஏவுங்கள். நல்லதை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள், கற்பித்துக் கொடுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை, நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள், கற்பித்துக் கொடுங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அந்த அமலை உங்களிடத்தில் வைத்திருக்கக்கூடிய காலமெல்லாம் மலக்குகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மலக்குகளுடைய பிரார்த்தனை. ஒருவர் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் போது, ஒரு கணவர் மனைவியை தொழுகைக்காக எழுப்புகிறார். அதிகாலையின் நேரம், ஃபஜ்ருடைய நேரம், நான் பள்ளிக்கு செல்லுகிறேன், நீ எழுந்து வீட்டிலே தொழுது விடு. மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு துணைவியார் காலையில் அதிகாலையில் எழுந்து, என்னங்க நேரமாச்சு, ஃபஜ்ருடைய தொழுகை பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, பள்ளி வாசலுக்கு போங்க, பிள்ளையை எழுப்பிட்டு போங்க, நானும் வீட்டில் தொழுது விடுகிறேன். அல்லாஹ் அக்பர். மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி அமல்களுடைய நல்ல அமல்களை, நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக செயல்படும் போது உங்களுக்காக அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு அமல் இருக்கிறது. எப்படிப்பட்டது தெரியுமா? ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان. எந்த ஒரு மனிதனும் ஒரு நாளை கழித்து விட மாட்டான், அவனிடத்தில் 2 மலக்குகள் இறங்காமல். நெருங்கி வாங்கலாம், முன்னாடி நெருங்கி வந்தது. ஒவ்வொரு நாளும் வானத்திலே இருந்து 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். என்ன நோக்கத்திற்காக? فيقول أحدهما. அந்த இருவரும் இந்த உலகத்தில் சில மனிதர்களை தேடுகிறார்கள். யாரை தேடுகிறார்கள்? இந்த உலகத்தில் யார் தர்மம் செய்கிறார்கள், யார் தர்மம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு, உறவுகளுக்கு, ஏழைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த தர்மம் செய்கிற மனிதரை அந்த மலக்கு தேடி போய் சொல்வாராம், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், இவர் உன்னுடைய பாதையில் உனக்காக வேண்டி தர்மம் செய்தவர். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். குறைந்தது ஒரு 10 ரூபாய் இருந்தாலாவது அவர்களுக்கு உதவி செய்து விடுங்கள், அந்த மலக்கினுடைய பிரார்த்தனைக்காக வேண்டி. யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி தன்னிடத்தில் இருந்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த மனிதன் தர்மம் செய்திருக்கிறான். யா அல்லாஹ், இவனுக்கு இன்னும் நீ உன்னுடைய செல்வத்தை அதிகமாக்கிக் கொடு யா அல்லாஹ். ஒரு மலக்கினுடைய பிரார்த்தனை. நீங்கள் தர்மம் செய்யும் போது அது சாதாரண விஷயம் அல்லாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வையை சிந்தி நீங்கள் சிரமப்பட்டு சம்பாதிக்கின்ற பொருளாதாரம். ஒரு ஏழை மருத்துவ செலவுக்காக கேட்கிறார், ஒரு ஏழை பசிக்காக கேட்கிறார், ஒரு பள்ளிவாசல் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக கேட்கிறது. மாதாந்திர சந்தாவை கொடுக்கிறீர்கள். ஏன் யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தில் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு பொருளாதாரம் சதகா செய்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த சதகாவை செய்யும் போது ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இவருக்கு மேலும் மேலும் நீ செல்வத்தை அதிகமாக கொடு. நீ வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில திடீர்னு உனக்கு சம்பளம் அதிகமா போடுவான். நீ நினைக்கிற அது என்னுடைய திறமையினால கிடைச்சதுன்னு. திறமையினால அல்ல, நீ என்னைக்கோ செய்த ஒரு சதகா, அந்த மலக்கினுடைய பிரார்த்தனையின் காரணமா தான் உனக்கு இன்கிரிமெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. வாகனம் ஓட்டக்கூடியவர் ஒரு நாள் நினைப்பார், நமக்கு வேகமே இல்லையே, வியாபாரமே இல்லை, ஓட்டமே இல்லை, படுத்து கிடக்கிறோம். அன்னைக்கு பாவப்பட்டு ஏதோ ஒரு தர்மம் பண்ணியிருப்பார். மறுநாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுப்பான் ஓட்டத்தை. அவரால் ஓட்டவே முடியாத ஆட்டோ, உறக்கமே இல்லாம ஓட்டுவார். பார்த்திருக்கிறோமா இல்லை? அப்ப இது நம்முடைய திறமைக்காக அல்லாது, நாம செய்த ஒரு தர்மம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல
அது நமக்கு இரட்டிப்பாக ஆக்கப்படும். காரணம் அந்த மலக்கினுடைய பிரார்த்தனை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு மலக்கு இருக்கிறாரே, இவருடைய வேலை என்ன தெரியுமா? யாரெல்லாம் கையில பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஏழை வந்து கேட்கவோ அல்லது பள்ளிவாசலுக்கு என்றோ அல்லது பொருளாதாரம் ஏதோ ஒரு நிதிக்காக வேண்டி கேட்கிறார்கள், பொருளாதாரத்தை பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடியவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். நான் சம்பாதிப்பது எதற்காக வேண்டி இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்தை பதுக்கி வைக்கக்கூடியவன் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பொருளாதாரமே நம்மை அழித்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தர்மம் செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை தனக்கென்று தக்க வைத்து பதுக்கி வைத்துக் கொள்ளுகிறாரா, வயகூலுல் ஆகர், இன்னொரு மலக்கு இருக்காரே, அந்த மலக்கு சொல்வார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, நீ கொடுத்த பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையில் செலவழிக்க மறுக்கிறான் இந்த மனிதன். யா அல்லாஹ், இவனுடைய அனைத்து செல்வங்களையும் அழித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ வசதி படைத்த மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏழ்மை நிலையில் ஒன்றுக்குமே இல்லாம வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு மலக்கினுடைய அந்த பிரார்த்தனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எம்முடைய பொருளாதாரங்களை இழந்து, எம்முடைய குடும்பங்கள் உறவுகளை இழந்து தனிமரமாக்கப்பட்டால் எம்முடைய நிலை என்ன? அதனால் யாரும் உங்களிடத்தில் பொருளாதாரம் பசிக்கிறது அல்லது தேவை என்று கேட்டு வந்தால் உங்களால் இயன்றதை கொடுத்து உதவும் முயற்சி செய்யுங்கள். சதக்கா செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம், அந்த சதக்கா உங்களுக்கு இரட்டிப்பாக்கப்படும். அந்த சதக்காவை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக அழிவும் ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். ஆக இந்த சதக்காவினுடைய அமல்களிலும் வானவர்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், மன் ஆத மரியவன், உங்களோடு வாழக்கூடிய உறவுகள் அல்லது நண்பர்கள் அல்லது ஊர்வாசிகள் யாராக இருந்தாலும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டாரேயானால் அவரை சென்று நலம் விசாரிப்பதை இஸ்லாம் நமக்கு ஆகமாக்கியது. ஆனால் இன்றைக்கு நோய் நலம் விசாரிப்பு என்பது ரொம்ப குறைந்து போன ஒன்றாக இருக்கிறது. நீங்க நோய் நலம் விசாரிக்க போனா நமக்கு என்ன பயம் தெரியுமா? அவனை போய் பார்க்க போய் அந்த நோய் நமக்கு வந்துச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை சந்திப்பதற்காக நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ் அதற்கு நிறைய நியாமத்தை வச்சிருக்கிறான். ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் பார்க்க போங்க. காலையில் நீங்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் நீங்கள் நலம் விசாரித்து விட்டு திரும்ப வரும்போது உங்களுக்காக 70,000 மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்ய துவங்கி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஊருக்குள்ள தேடுங்க, யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான்னு தேடுங்க. அவங்கள போய் பார்த்து ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் குணமாக்கி விடுவான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் லேசாக்குவான்னு சொல்லுங்க. அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை மட்டும்தான் அவர்களுக்கு தேவை. நோயாளியை நீங்கள் பகலில் சென்று நலம் விசாரித்தால் மாலை வரையிலும் 70,000 மலக்குகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒருவர் மாலை நேரத்தில் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் மறுநாள் காலை வரையிலும் அந்த 70,000 மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை சந்திக்க, நோயாளியை சந்திக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை தாண்டி இன்னொன்றையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் போது நாதா முனாதி மினசமா, வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், ஒரு மலக்கு அவரை அழைப்பார், நீர் நறுமணம் பெற்று விட்டீர். அல்லாஹ் அக்பர். ஒரு மலக்கு துஆ செய்கிறார். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும் என்று நீங்கள் நடந்து போறீங்க, அவர் மலக்கு அழைத்து சொல்லுகிறார், திபத், நீங்கள் நறுமணம் பெற்று விட்டீர்கள். வதாப மம்ஷாக், உம்முடைய அந்த நடைப்பயணமும் நறுமணம் பெற்றுவிட்டது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் அது நறுமணம் பெற்று விட்டது. وَتَبَوَّعْتَ مِنَ الْجَنَّةِ مَنْزِلًا, சொர்க்கத்தில் உங்களுக்கென்று ஒரு இருப்பிடத்தை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டீர்கள், ஏற்படுத்திக் கொண்டீர்கள். நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியது யார்? கிறிஸ்தவ ஆலயத்தில் போய் பாருங்க, காலையிலும் மாலையிலும் ஹாஸ்பிட்டலில் போய் நோயாளியை நலம் விசாரிப்பதை அவருக்கு ஒரு பண்பாடாகவே வைத்திருக்கிறார்கள்.
இன்னைக்கு நம்மிடத்தில் நோயாளி நலம் விசாரித்தல் என்பது குறைந்து போனது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலக்கினுடைய பிரார்த்தனை வேண்டுமானால் நீங்கள் நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு அமலை சொல்லி காட்டிவிட்டார்கள். தாவத்துல் மர்இல் முஸ்லிம் லி அஹீஹி பி ظஹரில் கைபி முஸ்தஜாபா. நீங்க வாழும்போது உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற ஏனைய முஸ்லிம்கள், அது உங்க உறவா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், ஊர்க்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு முஸ்லிமாக கூட இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்வது. ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி மறைவில் நாம் பிரார்த்தனை செய்வது. இப்ப நான் ஒருத்தருக்காக பிரார்த்தனை செய்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. இப்ப நான் ஒருவரை இறைவனுக்காக நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்காக என்னுடைய பிரார்த்தனை எப்போதுமே நான் சேர்த்துக்குவேன். யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டு அவருக்கு நீ ரஹமத்தை கொடு. அல்லது யாராவது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் சார், கொஞ்சம் துவா செய்யுங்க. அந்த நேரத்தில் அவர்களை நினைவில் வைத்து துவா செய்ய வேண்டும். இன்னொருவர் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாழ்க்கையில கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, அல்சம் துவா செய்யுங்க. அப்ப இந்த விடயங்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க தானே, துவா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை சந்திக்கும் போது உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும், இவர் எனக்காக துவா செஞ்சா நடக்கும். அப்போ சொல்லுவாங்க, போற பகல் சொல்லிட்டு போவாங்க, எனக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, யார சொல்லலாம், நான் உம்ராவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், உம்ராவுக்கு போயிட்டு வரேன் என்ன அப்படின்ன உடனே நம்ம மக்கள்லாம் சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னா தெரியுமா, உம்ராவுக்கு போறீங்க, அங்க உங்களுடைய துவாவிலே எங்களை மறந்துடாதீங்க. யார் சொல்றா? எந்த முஹம்மது பாவத்தை மன்னிப்பார் என்று ஒரு இஸ்லாமிய சமூகம் பாட்டு பாடிக்கொண்டு நடக்கிறதோ அந்த சமூகத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பாவத்தை என்னாலே என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. உமரே உம்ராவுக்கு போற நேரத்துல நீங்க எனக்காக அல்லாஹ்விடத்துல செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப ஒருவர் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறார், மறந்து விடக்கூடாது, அது அமானிதம். அது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இந்த உலகத்துல எந்த இயந்திர வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் ஒருவர் உங்களை சந்திக்கும் போது உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அமானிதமாக எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லும் போது அவர்களை உங்களுடைய பிரார்த்தனையில் மறந்துவிடவே நீங்கள் கூடாதே. அப்படி மறந்துவிட்டால் அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடுவீர்கள். அப்போ ஒரு நினைவில் வைத்து நான் பிரார்த்தனை செய்யும் போது அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இந்த ரஅஸிஹி மலக்கு, உன்னுடைய தலைக்கு பக்கத்துல ஒரு மலக்கு வந்து விடுவார். நீ உனக்காக பிரார்த்திக்கும் போது கூட என்ன செய்ய மாட்டாரு, அந்த மலக்கு வரமாட்டார். நீ உன்னுடைய தேவைக்கு கேட்கிற, அப்ப அந்த மலக்கு வரமாட்டார். ஆனால் உன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி நீ எப்போது கேட்க துவங்குகிறாயோ, யா அல்லாஹ் என்னுடைய நண்பர் ஒருவர் இன்னார் இருக்கிறார், இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, இன்னார் ஒருவர் இருக்கிறார், இவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இன்னார் ஒருவர் இருக்கிறார், இவருக்கு கடனாளியாக இருக்கிறார் என்று இவர்களை அழைத்து இவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அந்த மலக்கு மிக வேகமாக வந்து விடுவார். வந்துவிட்டு உங்களுடைய தலைக்கு அருகாமையில் நின்று ஆமீன் என்று சொல்வார்களாம். நீங்கள் எதை உங்களுடைய உறவுகளுக்காக நண்பனுக்காக நீங்கள் கேட்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த மலக்குகள் அவர்களுக்கு சொல்வார்களாம், லக்க பிமிஸ்லிம், நீ அவர்களுக்காக எதை கேட்டாயோ அது உனக்கு உண்டு. என்னுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், யா அல்லாஹ் அவனுடைய நோயை நீ குணப்படுத்து, அந்த நோய் எனக்கு வராமல் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அந்த பிரார்த்தனை. பிற முஸ்லிம்களுக்காக செய்கிற பிரார்த்தனை என்பது சாதாரணமானது அல்ல. இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் நோய், இப்ப நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறேன், யா அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயிலிருந்து அவரை நீ பூரணமா விடுதலை பண்ணி கொண்டு வரலாம், அந்த நோயிலிருந்து அவரை காப்பாத்தியா அல்லாஹ். இப்போ ஒரு மலக்கு ஆமீன் சொல்கிறார், வலக்க பிமிஸ்ல், அதே போன்று உனக்கு கிடைக்கட்டுங்கிறாரு. அப்ப எனக்கு என்ன ஏற்படாம இருக்கும், அந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற பிரச்சனை எனக்கு ஏற்படாம இருக்கும். அப்ப பிற முஸ்லிம்களுக்காக பிறருக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது அது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அடுத்தவர்களுக்கு எதிராக நீங்க எப்போதுமே பிரார்த்தனை பண்ணாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உறவுகளை குறிக்கக்கூடிய விஷயத்திலோ அல்லது இன்னொரு விஷயத்திலோ நீங்க என்ன செய்யாதீங்க, அடுத்தவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். ஏன்னா அடுத்தவங்கன்னு வரும்போது யார் வந்துருவா, மலக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு ஆமீன் போட்டாங்கன்னு நீங்க எதுக்காக கேட்டீங்களோ அதுவே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளை அடையக்கூடிய இடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வை அமைத்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடங்களை
மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரிய இடங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆக்கினார்களோ அந்த இடங்களை நினைவில் வைத்து அந்த அமல்களை செய்து இன்ஷா அல்லாஹ் மலக்குமாருடைய பிரார்த்தனைக்கு உட்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுடைய பிரார்த்தனைகளை தவற விட்டு விடாதீர்கள். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம் அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அமல்களுக்கு மலக்குடைய பிரார்த்தனைகள் இருக்கிறது என்று நமக்கு காண்பித்தார்களோ அந்த அமலை நம்முடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனைக்கு உட்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு